ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையன ஒளிஞ்சு போகணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த பழைய சுவாபங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கு. அவிசுவாசம், கீழ்ப்படியாமை, உலகம் அவர்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னால் தேவன் அவர்களை புதிய ஆரம்பம், புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் பழைய ஜென்ம சுவாபங்கள் அவர்களுக்குள்ள ஒழியணும். புதிய மனுஷன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். கானான் தேசத்துக்கு முன்பாக அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படி மோசே 12 கோத்திரங்களுக்கு ஒவ்வொருவராக தேர்ந்தெடுத்து 12 பேரை கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பினார். இந்த என்னாகமத்தின் புஸ்தகங்களில் 13வது அதிகாரங்களில் நம்ம வாசிக்க முடியும். வேவு பார்க்கறதுக்கு போகிறாங்க. அவங்க பார்க்கும் பொழுது அந்த தேசம் மலைகள் உள்ள தேசம், பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம். அந்த ஜனங்கள்லாம் பார்க்கறதற்கு ராட்சசர்களை போல இருக்கிறாங்க. அதன் நிமித்தம் அந்த சூழ்நிலையை பார்த்து அரணிப்பான பட்டணம், பலத்த ஜாதிகள், ராட்சச மனிதர்கள் இதை பார்த்த உடனே பயந்து அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோமே, இவ்வளோ பெரிய ராட்சச மனிதர்களோட எப்படி போராட முடியும்? அவங்க நினைச்சாங்க கர்த்தர் போராடலை, நாங்கள் தான் போராடுறோம்னு சொல்லி நினைத்து கொண்டாங்க. அதனால் அந்த 12 பேர் பார்த்துட்டு வந்தவங்களில் 10 பேர் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 32வது 33வது வசனம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். துர்ச்செய்தி, இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் அந்த முழு இஸ்ரவேலரும் கேட்க போகிறாங்க. இந்த 12 பேர் தான் அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க போயிருக்காங்க. மற்ற ஜனங்கள்லாம் அந்த தேசத்தை வேவு பார்க்க போயிருக்கிறாங்களே, அதை நம்ம முறியடிச்சிடலான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்த ஜனங்க 10 பேர், அவர்கள் ராட்சச மனிதர்கள், அவர்களுக்கு முன்னால் நாங்கள் வெட்டுகளே போல இருக்கிறோம், அவங்கள நம்ம மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினார்கள். தேவஜனமே, பரிசுத்த வேதாகமத்தில் அந்த 10 பேரும் முறுமுறுக்கிறாங்க. அதில் 2 பேருக்கு மாத்திரம் தேவன் வேறு ஆவியை அவர்களுக்குள்ள இருந்தது. அந்த 2 பேருக்குள்ள காலேப், யோசுவா, அந்த 2 பேருக்குள்ளேயும் வேறு ஆவி இருந்துச்சு. அதுதான் விசுவாசத்தின் ஆவி. அவர்கள் யோசுவா, காலேப். இந்த காலேப்புடைய வார்த்தையை வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். காலேப் சொல்லுகிறாரு, மோசேவுக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எளிமையா ஜெயிக்கலாம். தேவஜனமே, இவங்க சாதாரண மனிதர்கள் தான், ஆனால் இவங்க பார்த்த ஜனங்கள் ராட்சசர்களை போல இருக்கிறாங்க. ஆனால் காலேப்புடைய வார்த்தை என்ன? நம்ம எளிமையாக ஜெயிக்கலாம். இன்றைக்கி சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும்போது விசுவாசமாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும்போது, பிரச்சனை பயங்கரமாக இருக்கும்போது, போராட்டம் வரும்பொழுது, மனிதர்களுடைய நிந்தனை நம்மளை நோக்கி வரும்பொழுது, செய்யாத குற்றத்தை நம்ம செய்தோன்னு குற்றச்சாட்டப்படும் பொழுது நம்ம விசுவாசமாக இருக்கிறோமா? ராட்சச மனிதர்களை பார்த்த காலேப் சொல்லுகிறார், நம்ம எளிமையாக ஜெயிக்கலாம். அவருக்குள்ள இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுடன் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசத்தை அன்னைக்கே காலேப்போட இருதயத்துக்குள்ள அவருக்கு இருந்துச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, இந்த ஜனங்க இந்த வனாந்தரத்தில் 10 முறை முறுமுறுத்தாங்க. வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும். எகிப்தில் பார்த்த அற்புதத்தை அவங்க பார்த்துருந்தோம், வனாந்தரத்தில் நான் செய்த அற்புதங்களை பார்த்து என்னுடைய மகிமை அவங்க நினைக்காம இப்படி என்ன செய்கிறாங்க? கனவீனம் பண்ணுறாங்க, முறுமுறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே புறப்பட்ட
2 பேர், காலேப் யோசுவாவை தவிர பெரியவர்கள் ஒருவரும் கானானுக்குள்ள போகல. அத்தனை பேரும் வனாந்தரத்தில் மடிந்தார்கள். தேவஜனமே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இந்த காலேப் புதிய மனுஷனாய் இருந்தார், தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனாய் இருந்தார். 2வது காரியம், அவருக்குள்ள புதிய பலன் இருந்துச்சு. அதையும் நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. காலேப் சொல்லுகிறாரு, மோசே எங்களை வேவு பார்க்க அனுப்பிக்கும் பொழுது அவருடைய வயது தோராயமாக 40-45க்குள்ள. இப்போ வனாந்தரத்தில் 40 வருடங்கள் கழித்தும் காலேப் சொல்லுகிறார், இப்போ அவருடைய வயது 80 வயதுக்கு மேலே. இப்போ காலேப் சொல்கிறாரு, எப்போ என்னை மோசே வேவு பார்க்க அனுப்பிச்சாரோ அன்னைக்கு இருந்த அதே பலன் இப்போ எனக்கு 80 வயசுலையும் இருக்குது. 40 வயதில் இருந்த பலன் இப்பையும் எனக்கு அந்த பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால், தேவஜனமே, இது எந்த வகையான பலன் அப்படின்னா மாம்சத்துடைய பலன் இல்லை. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் சொல்லி அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். இவருக்குள்ள பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினால் உண்டான பலன் இருந்ததுனால இவர் ஜெயிக்கிறவராய் இருந்தார், இவர் மேற்கொள்ளுகிறவராய் இருந்தார். யுத்தங்களை யோசுவா கூட இணைஞ்சு செய்யும் பொழுது அந்த கானான்ல 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களை முறியடிக்கிறதற்கு தேவன் இவரை வல்லமையாக பயன்படுத்தினார். இந்த கானான்ல உள்ள தேசங்கள்ல முக்கியமா இவர் போரிட்ட பகுதின்னு பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியில் அந்த ராட்சச அரசனுடைய பெயர் அர்பா. இந்த மனிதனுடைய கட்டுப்பாட்டில் அதை சுற்றிலும் 66 கிராமங்கள் இருந்துச்சு, 66 பகுதிகள், பட்டணங்கள் இருந்துச்சு. இந்த மலை நாட்டில் தான் இந்த காலேப் யுத்தத்தை தொடங்கினார், யுத்தம் செய்தார். அப்படி யுத்தம் செய்யும் பொழுது சம பகுதியில் யுத்தம் செய்கிறது வேற, பள்ளத்தாக்கு பகுதியில் யுத்தம் செய்கிறது வேற, மாறா மலை பகுதியில் யுத்தம் செய்கிறது வேற. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நமக்கு தெரியும், ஒரு மலை பகுதியில் நம்ம ஏறுகிறதே கஷ்டம். ஏறுகிறதா இருந்தாலே நம்மளுடைய பலன் குறையும், ஒரு வேலை செய்ய முடியாது, மூச்சு வாங்கும். ஆனால் இவர் மலைப்பகுதிகளை ஏறி யுத்தம் செய்திருக்கிறார். அப்படி யுத்தம் செய்யும் பொழுது எளிமையாக எதிரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், எதிரிகளை உருட்டி விட்டுறலாம். ஈஸியாக மேலேருந்து அவங்க தள்ளுனாங்கன்னா கீழே அவங்க உருண்டே வந்துடுவாங்க. அப்படி ஒரு ஆபத்தான பகுதி. ஆனால் காலேப் இந்த மலை பட்டணங்களை சுற்றி போரிட்டு இந்த 66 பட்டணங்களையும் அவர் பிடித்தார். தேவஜனமே, பரிசுத்தாவினால் உண்டான பலனால 80 வயதிலும் இவருடைய பலன் குன்றி போகல. தேவஜனமே, இந்த புதிய மனுஷனா இருந்தபடியினால தேவனிடத்துல வைராக்கியமா, தேவனிடத்துல பக்தியா, விசுவாசத்தோட இருந்ததுனால தேவன் அவரை புதிய கிருபைகளை கொடுத்தார், புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். நம்ம பார்க்க போகிற 3வது காரியம், தேவன் அவருக்கு புதிய கிருபைகளை கொடுத்திருந்தார். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இதை கர்த்தர் ப்ராமிஸ் பண்றார் காலேப்புக்காக. காலேப் போய் பார்த்து வந்த அந்த தேசத்தை நான் காலேப்புக்கே கொடுப்பேன், காலேப்புக்கும் அவருக்கு பின் அவரோட சந்ததிக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யோசுவா சுதந்திர வீதமாக பிரிக்கும் பொழுது இந்த மலை பட்டணங்களை காலேப்புக்கும் அவரோட சந்ததிக்குமே கொடுத்தார். தேவஜனமே, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கும் பொழுது, நமக்கு பயப்படக்கூடிய காரியங்கள் வரும் பொழுது சோர்ந்து போகிறோம். நம்ம நினைக்கிறோம், நான் போய் இதை எப்படி மேற்கொள்ள போகிறேன், இதை எப்படி போய் நான் சமாளிக்க போகிறேன், இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் நம்ம நினைக்கிறோம். உலகத்தில் இருக்கிற அவனை விட நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். இது உங்களால் சாத்தியம் இல்லை தான். ஆனால் தேவன் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, வேலை செய்ய பலன் உண்டு, தொழில் செய்ய பலன் உண்டு, குடும்பத்தை நடத்துவதற்கு பலன் உண்டு. இல்லாதவைகளை அவர் இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன்.
தேவஜனம், இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உனக்கு புதிய ஆரம்பத்தை தரப்போகிறேன், விசுவாசிங்க. அவருடைய வசனத்துடைய வல்லமையை நீங்கள் விசுவாசிங்க. அந்த வசன வல்லமை உங்களுக்குள்ள பெருகும் பொழுது விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் பெருகும் பொழுது தேவன் அதை கனம் பண்ணுகிறவர். காலேப்பை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், மன வேதனைகளோடு இருக்கலாம். நான் விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறேன், இதை கொடுத்தவர் கர்த்தர். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை தேவன் துவங்கி விட்டார். கலங்காதீங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் எல்லாமாகும். பலம் அப்படிங்கிறது பண பலத்தை குறிக்குது. பராக்கிரமம் அப்படிங்கிறது மனுஷனுடைய பலனை குறிக்குது. பண பலத்தினாலும் இல்லை, மனுஷ சக்தியால் இல்லை, தேவனுடைய ஆவியினால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே புதிய ஆரம்பம், புதிய பலன், புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் துவக்க போகிறார். விசுவாசத்தோட எதிர்பாருங்க, அது இப்பொழுதே தோன்றும். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர் நேர், புதிய ஆரம்பங்களை கொடுக்கிறவர் நேர். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், நீங்கள் மாம்சமான நாட்களில் சுற்றி திரிந்தீங்கப்பா, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தீங்க. உங்களை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் புதிய ஆரம்பங்கள் உண்டானது. குஷ்டரோகிகளுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து அற்புத மனிதர்களாய் மாற்றினீர். லேகியோன் பிடித்த ஆவியுடைய மனிதனை நீங்கள் குணமாக்கி புதிய ஆரம்பத்தை கொடுத்தீங்கப்பா. லாசரு, மரித்து போன லாசருடைய வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை கொடுத்தீங்க. எங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேகம் காரியங்கள் இனிமேல் முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருக்கலாம். வாக்கு கொடுத்த தேவன் புதிய ஆரம்பத்தை துவக்குகிறவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பன், யாரெல்லாம் விசுவாசத்தோட உங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறாங்களோ உம்மாலே ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.